மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகர் இந்த மகாதன யோகத்தை பெறணும்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகம் 2ஆம் அதிபதியான சுக்கிரன், அதுபோல் 11ஆம் அதிபதியான சனி பகவான். இந்த சனி சுக்கிரன் தான் ஜாதகத்துல இந்த மகாதன யோகத்தை பெறுறதுக்கான முதல் அடித்தளம். இந்த 11ஆம் அதிபதி தங்களுக்குள் இணைவு பார்வை பரிவர்த்தனை பெற்று இந்த காம்பினேஷனோட 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி குரு தொடர்பு கொள்வதுதான் மகாதன யோகம். இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்க வேண்டியது விதி. அப்ப மேஷ லக்னக்காரர் ஒருத்தருக்கு, மேஷத்தில் ஜனனித்தவருக்கு இந்த பெரும்பணன்னு சொல்லக்கூடிய இந்த மகாதன யோகத்தை பெறுவதற்கு 11ஆம் அதிபதிகளான சுக்கிரன் சனி இவர்கள் இருவரும் தங்களுக்குள் இணைவு பார்வை பரிவர்த்தனை பெற்று ஸ்தான பலத்தை பெற்று அந்த காம்பினேஷன்ல குருவோட தொடர்பு, இதுல குரு வலுத்தாலும் பிரச்சனை இல்லை, குருவோட தொடர்பு இருக்குன்னா இந்த நிகழ்வை தான் மகாதன யோகம்ன்றோம். இந்த அமைவு பெற்ற ஜாதகர் வாழ்க்கையிலே பெரும் செல்வங்களை பெறுவார். தசை வரும்பொழுது வாழ்க்கையில பெரும் செல்வத்தை பெறுவார். இது மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு. ரிஷப லக்னத்துல